எல்லோருக்கும் வணக்கம். பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் ஆகிப்போச்சு. ரொம்ப முக்கியமான செய்தி, டாடா மோட்டர் இன்றைக்கி 5% இறங்கியிருக்கு. நேற்று இதில் பற்றி ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு, அதை பற்றி நம்ம பேசணும். நீங்கள் உங்கள் வாயை வச்சுக்கிட்டு பேசுனீங்க, அதனால தான் அது இன்றைக்கி இறங்கி போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்லிட்டார். ஆனால் உண்மையில் வாயை வச்சது யார் அப்படின்னு பார்த்தா இந்த UBS அப்படின்ற ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ் ஹவுஸ் தான். அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ரேட்டிங் வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க இந்த டாடா மோட்டார் ஷேரில். அவங்களுடைய சொல்லடி காரணமாக தான் நேற்று நியூஸுக்கு இறங்காமல் வெறும் 3 ரூபா தான் இறங்கியிருந்தான். இன்றைக்கி போய் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 50 ரூபாயை காணும். அவங்களுடைய சொல்லடி பட்டது தான் இன்றைக்கி இந்த ஷேர் இறங்கினதுக்கு உண்டான முக்கியமான காரணம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மணி நேரமும் கணிப்பு அப்படிங்கிறது மாறும். இப்போ இதே UBS brokerage ஹவுஸ் வந்து தீபாவளிக்கு அப்புறம் நிறைய சேல்ஸ் ஆயிருந்துன்னு வச்சுங்க டாடா மோட்ரு, இதே வாய் தான். ஆனால் அதை டவுன்கிரேடுக்கு பொதுவாக அப்கிரேட் பண்ணி மேபி இந்த ஷேர் மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது இந்த மேனேஜ்மெண்ட்டு, டாடா மோட்டர் மேனேஜ்மெண்ட்டு திடீர்னு இந்த வாரம் சனி ஞாயிறு வந்து இல்லை சேல்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது, நாங்கள் வந்து தீபாவளி டைமில் சேல்ஸ் நல்லா ஆகட்டும், இன்னும் அதிகமாகட்டும் அப்படின்றதுக்காக சொன்னோம். மற்றபடி எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ் அடுத்த வருஷத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வச்சுங்களேன். இதே வாய் தான் மறுபடியும் வந்து அவங்களுடைய ரேட்டிங்கை மேலே மாற்றிடுவாங்க. ஸோ இந்த ரேட்டிங் கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும், இந்த அனலிஸ்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் ஒன்றா உஸ்ஸு இல்லைன்னா புஸ்ஸு அப்படின்ற மாதிரி, ஒன்றா அப்கிரேடு இல்லைன்னா டவுன்கிரேடு இல்லைன்னா நியூட்ரல் அப்படின்ற மாதிரி ரேட்டிங் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய ரேட்டிங் ஒரு நாளுக்கு ஒருக்கா மாறினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்றைக்கி நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 பாயிண்ட் ப்ளஸில் வந்து சந்தோஷமாக தான் இருக்கான். இருந்தாலும் அவனுடைய சந்தோஷத்தில் மண்ணள்ளி போடுற மாதிரி, ஆமாம் நீங்கள் யார் வீட்டு பிள்ளை, திடீர்னு ஆப்பிரிக்காவில் ஏதாவது ஒரு கென்யா அப்படின்ற நாட்டில் போய் ஏர்போர்ட்டில் நம்ம உட்காந்துடுறோம், நம்மளுக்கு மாலை போடுறாங்கன்னு வச்சிங்களேன். அப்போ அந்த ஊருக்காரங்க கேட்பாங்கல்ல, ஆமாம் இவர் யார் வீட்டு பிள்ளை அப்படின்ற மாதிரி. நம்ம இந்தியாவில் நம்ம இந்தியா டேட்டாவெல்லாம் இப்போ நம்ம பார்க்கல. திடீர்னு கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா அப்படின்னு நம்ம ஒன்று பார்க்குறோம். அது யாரோடதுன்னா அமெரிக்காவோடது. அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் அவங்களுக்கு நியூஸ் வரப்போகுது, நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சாயந்தரம் அந்த நியூஸ் வரப்போகுது. ஸோ இந்த வாரமும் சரி அடுத்த வாரமும் சரி அமெரிக்காவினுடைய டேட்டா வச்சுக்கிட்டு தான் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் விளையாட போகுது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது இல்லை, நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் இறங்காத மும்மூர்த்தி ஷேர்கள் அப்படின்னா உங்கள் மனசுக்கு என்ன தோணும்? அதாவது தொடர்ந்து எப்போவுமே ஏறிட்டே இருக்கணும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இந்த ABB, கமின்ஸ் இந்தியா, சீமென்ஸ் போன்ற மும்மூர்த்தி ஷேர்கள் தான் பெரும்பாலும் இறங்காமல் ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு வருஷ பீரியட் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னாலும் சரி, கீழே 4000 ரூபாயிலிருந்து 7600 ரூபா அப்படின்ற மாதிரி ABB காட்டுவான். அதே மாதிரி சீமென்ஸ் இந்தியாவும் ஒரு வருஷத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அவனும் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறின மாதிரி தான் காட்டுவான். கமின்ஸ் இந்தியா எடுத்து பார்த்தாலும் தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு மேல் நோக்கி தான் ஏறுவான். அடடே என்ன ஒரு ஆச்சரியம், 5 வருஷத்துக்கு எடுத்து போட்டு பார்த்தாலும் கமின்ஸ் இந்தியா தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிக்கிட்டே இருந்த மாதிரி தான் காட்டுவான். அதே மாதிரி சீமென்ஸும் கடந்த 5 வருஷத்தில் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறின மாதிரியே தான் இருப்பான். அதே மாதிரி ABB எடுத்து பார்த்தாலும் அவனும் தொடர்ந்து 5 வருஷத்துக்கு ஏறின மாதிரியே தான் காமிப்பான். ஆனால் இது போன்ற இந்த 3 கம்பெனிலுமே சமீபத்தில் ஷேர் மார்க்கெட் இறங்கினதுனால கடந்த ஒரு மாதமாக இறங்கி தான் இருக்குது. இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப சோகமாக இருக்குது. நண்பர்களே, இந்த REC லிமிடெட் அப்படின்ற ஷேரை பற்றி நீங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? பார்க்குறக்கு ஏதோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் மாதிரி இருக்கான், ஆனால் அநியாயத்துக்கு 100 ரூபாயெல்லாம் அசால்ட்டாக இறங்கி ஏறுறான். இப்போ இந்த ஜூன் மாதத்துலேருந்து கணக்கெடுத்து பாருங்கள், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதம், 4 மாதத்தில் 100 ரூபா ஏறுறதும் 100 ரூபா இறங்குறதும், 100 ரூபா ஏறுறதும் இறங்குறதும், மறுபடியும் 100 ரூபா ஏறுறதும் மறுபடியும் 100 ரூபா இறங்குறதுன்னு மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இங்கே மறுபடியும் சப்போர்ட் எடுத்து 650 ரூபா போகுதா இல்லையா அப்படின்றதான் இப்போ ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. சப்போஸ் மேலே போகல, அவன் கீழே வர்ற மாதிரி இருந்தால் இதுக்கு முன்னாடி அவனுடைய விலைகள்லாம் எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தா சும்மா அசால்ட்டாக காட்டுறானுங்க. 550 ரூபா இதுக்கு கீழே வரலாம், அதுக்கும் கீழே வர்ற மாதிரி இருந்தால் 400 ரூபா, 450 ரூபா அப்படின்ற மாதிரி இந்த REC லிமிட்டடில் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் அடுத்து வரக்கூடிய 6 மாதங்களில் பெரிய லெவலில் இருக்கிற மாதிரி காட்டுறான். கடந்த காலத்தில் தான் செஞ்ச தவறுகளை எல்லாம் திருத்தி இனிமேலாவது ஷேர் ஹோல்டருக்கு நல்ல அருமையான லாபத்தை வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி இந்த 2 ஷேர் மேலே வருமா அப்படின்றதான் இப்போது எதிர்பார்ப்பு. அதாவது முதல் ஷேர் வந்து ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் அப்படின்ற ஷேர். அந்த ஷேர் வந்து சமீபத்தில் ரொம்ப இறங்கி கிடக்கிறான். இப்போ கூட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயாரிக்க போகிறான் அப்படின்ற ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. அதை தொடர்ந்து இவன் மறுபடியும் ஒரு 52 ரூபா வந்துனாவே கூட போதும். இவன் பழையபடி 72 ரூபா வரணும், 100 ரூபாய்க்கு மேலே எல்லாம் வரணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இல்லை. இந்த சைட்வேஸ் பேட்டர்னுக்கு கடைசிக்கு இவன் 42 to 56 வந்ததுனாவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த EIH ஹோட்டல் அப்படின்ற ஷேருமே
தொடர்ந்து ஏறிக்கொண்டு வந்துட்டே இருந்த ஷேர். இதுக்கு முன்னாடி மொமெண்டம்ல வந்து அவன் 169 ரூபாய்க்கு மேல பையிங் லெவல் வந்திருக்கான் 200 days மூவிங் ஆவரேஜ் படி. அதுக்கப்புறம் அவன் வீக்கே ஆகல, ஆல்மோஸ்ட் 500 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 386ல இருக்கான். ஸோ இந்த இடத்துல இருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வருவானா, ஒரு 20% சம்பாரிச்சு கொடுப்பானா அப்படின்றதான் இப்போதைய கேள்வியா இருக்கு. இப்பெல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு ஒரு 4 ஜாதகம் வருதுன்னா வேலைக்கும் போறாங்களா, நல்லா படிச்சிருக்காங்களா, பேக்ரவுண்ட் இருக்கா அப்படின்னு எல்லா செக் பாக்ஸ்லயும் செக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்து ஒரு 5 ஜாதகம் வந்ததுன்னா அதுல ஏதாவது 1-2 தான் செலக்ட் பண்றாங்க. அந்த வகையில் வந்து இப்போ 4 ஐபிஓ அப்படின்றது ஓப்பனாக இருந்தாலுமே இப்போதைக்கு எந்த ஐபிஓக்கள் அதிகமான ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜுவல்லரி கம்பெனி ஒன்று, இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஒன்று. இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய அக்கௌண்ட்டுகள் மூலியமாக அப்ளை பண்ணுறாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா மூலியமாக அப்ளை பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த பஜாஜ் ஹவுசிங் அப்படின்றதுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நல்லா இருக்குது, கிடைச்சதுன்னா உண்மையிலேயே லக்கு தான். அதே மாதிரி இந்த பிஎன் கேட்ஜில், அதாவது இந்த ஸ்டாக் அப்ளை பண்ணது போக மறுபடியும் இன்னும் படம் நிறைய இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து இந்த கேட்ஜில் ஜுவல்ல இது நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நண்பர்களே, ஒரு காலத்தில் ஓவரா ஏறின ஷேர் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிக்சன் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஷேர் வரும். கடந்த ஒரு வருஷத்தில் 150% ஏறி இருக்கான். கடந்த 5 வருஷத்தில் பார்க்கும்போது 2461% ஏறி இருக்கான். இந்த ஷேர்ல என்ன ஒரு நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ஒரு அக்வஷனை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இந்த சமயத்தில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு 5000%, 150% அப்படின்ற மாதிரி ஒரு வருஷத்தில் லாபம் வருதுன்னா இங்கே யாராவது ஒரு 10 ஷேர் வாங்கியிருந்தா இங்கே ஒரு ஷேராவது விற்று லாபத்தை புக் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்கக்கூடிய ப்ராஃபிட் அனைத்துமே ஒரு பேப்பர் ப்ராஃபிட், அது என்னைக்கு வேணாலும் கும்பா பாடலாம். அதனால் அப்பப்போ நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வேறு ஏதாவது ஸ்டாக்கில் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது இந்த குட் லக் இந்தியா அப்படின்ற ஷேர் வச்சுருந்தீங்களா, உண்மையிலே சட்டக்காலரை தூக்கி விட்டுட்டு பெருமையாக இருந்துக்கலாம். என்ன காரணம்னா இந்த ஷேர் அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்டே ஆடிக்கிட்டு இருந்தான். அப்படியே கூட ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோமே, இந்த EIH ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஷேர். அதே மாதிரி இவனு வந்து அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்டே ஆடிக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 4 மாதம் ஆடிக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அவனுடைய பழைய ரேட் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ 1229 ரூபாயிலிருந்து 800 ரூபா வரைக்கும் ஆல்மோஸ்ட் 400 ரூபா இறங்கிட்டு மறுபடியும் அதே 800 ரூபா ரேஞ்சில் இருந்து 1200 ரூபா ப்ளஸ் 400 ரூபா ஏறி இருக்கான்னா ஆல்மோஸ்ட் 50% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் பாருங்களேன். இந்த அசோக் லைலாண்ட் ஷேர் வேற நல்லா முறுக்கிக்கிட்டு மேலே வந்துட்டான் ஓவர் ஸ்பீடில். இனி அடுத்து இந்த ஷேரில் என்ன ஆகும், இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் பொதுவாக திடீர்னு நல்லா மேல் நோக்கி வந்தான்னா கொஞ்சோண்டு ப்ராஃபிட் புக்கிங் ஆகி கீழே இறங்கும், அப்புறம் மறுபடியும் மேலே வருவான், அப்புறம் மறுபடியும் கீழே வருவான். இந்த முறை கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டான். ஸோ இப்போ 243 ரூபாயிலிருந்து கீழே இறங்கி ஒரு 20% இறங்கி ஒரு 200 ரூபாயை தொட்டுட்டு அப்புறம் மறுபடியும் மேலே வருவானா அப்படின்ற கேள்வி ஷேர் மார்க்கெட்டில் வந்து விழுந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் டாடா மோட்டர் தான். டாடா மோட்டரில் எப்படி ஒரு பிஸ்னஸ் இது கீழே இறங்குமோ, ப்ராடக்ட் ப்ரைஸ் கீழே இறங்குமோ அப்படின்னு டவுன் கிரேட் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி மற்ற ஆட்டோ கம்பெனியில் எவனாவது ஒருத்தர் நம்மளுக்கு தெரியாது, காலையில் வந்து நியூஸ் பார்க்கும்போது தான் எவனோ ஒருத்தர் சொல்லடி போட்டா அப்படின்றதே நம்மளுக்கு தெரிய வரும். அப்போ வந்து கொஞ்சோண்டு இறங்கிடுவான். ஸோ எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு 100 ஷேர் வாங்கினோமா ஒரு 20 ஷேர் பிடிச்சி தள்ளி விட்டுறணும். தியாகு நல்ல நாளும் அதுவுமா கையிலிருந்து காசு போகிற மாதிரி செய்தி எடுத்துகிட்டு வந்திருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் இருந்தாலும் ஆண்டவன் நம்மளை டேக்ஸ் கட்டுற நிலைமையில வச்சிருக்கானே நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கணும். அதாவது என்ன ஒரு நியூஸ் அப்படின்றது செய்தியில் நான் படித்தேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக கூட இருங்க, ஒரு தனிநபராக கூட இருங்க, பட் இருந்தாலும் நீங்கள் வந்து டிடிஎஸ் போக நீங்கள் ஒரு 10,000 ரூபா டேக்ஸ் கட்டுற மாதிரி ஒரு லைபிலிட்டி வருது அப்படின்னாவே நீங்கள் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டியிருக்கணும் அப்படின்றது ஒரு செய்தியாக இருக்குது. உங்களுக்கு திடீர்னு பார்த்தா திடீர்னு உங்கள் ஆடிட்டர் கூப்பிட்டு நீங்கள் ஒரு 750 ரூபா கட்டணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஒரு நிமிஷம் குழம்பி போயிடுவீங்க. எதுக்குங்க நான் 750 ரூபா அடிஷனலாக கட்டணும்னா, நீங்கள் இப்போ அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டியிருக்கணும் தம்பி, நீங்கள் கட்ட முட்டிங்க, அதனால் அதுக்கு வட்டி 750 ரூபா கட்டுங்கன்னு சொல்லி திடீர்னு நம்மளை சாக்கில் போட்டு விட்ருவாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம அந்த 2000, 1000, 100 ஏன் நம்ம வெளியிடணும், ஒரு 750 ரூபாய்னா 750 ரூபா வெட்டியத்தானே போகுது. ஸோ இந்த அட்வான்ஸ் டேக்ஸ் யாராவது லைபிளாக இருந்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 15க்குள்ளே கட்டணும், அதை ஞாபகம் வச்சுங்க. நண்பர்களே, சின்ன சின்ன ஷேர்கள் திடீர்னு ஷாக்கிங் கொடுக்குற மாதிரி திடீர்னு வேகமாக இறங்கிடுவானு. இந்த MRPL அப்படின்ற ஒரு ஷேர் நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், அவன் கீழே இறங்குறதுக்கு என்ன காரணம்னா க்ரூட் ஆயிலினுடைய விலை இறங்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி இறக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படி இப்படியே இறக்குவாங்க, 300 ரூபா ரேஞ்சிலிருந்து இன்னைக்கு அவனை எடுத்து பார்த்தா 190 ரூபாயில் இருக்கான். இந்த 190 ரூபாயிலிருந்து கீழே போனான்னா 40 ரூபா போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த சமயத்தில் தான் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது பார்க்கணும்.
அதாவது ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் நெட் ரிசல்ட் தான் பார்க்கணும். இப்போ இது ஒரு ட்ரெண்டிங் கிளியான ஷேர்னு வச்சுக்கோங்களேன். 2017 அவன் இறங்கிட்டு இருக்கான். 2017 கோவிட் வரைக்கும் கீழே இறங்கி 25 ரூபா போயிட்டான். 150 ரூபா ஸ்டாக்கு 25 ரூபா போயிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏற ஆரம்பிச்சவன் 125 போயிருக்கான், மறுபடியும் 50 வந்திருக்கான், மறுபடியும் 275 வந்திருக்கான். ஆக ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு ஷேரில் மாட்டிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அதனுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது ஒரு ட்ரெண்டிங் கிளி. ஒரு 3 வருஷம் ஏறுவான், 3 வருஷம் இறங்குவான், 3 வருஷம் ஏறுவான், 3 வருஷம் இறங்குவான்னா அப்போ அடுத்த 6 வருஷம் கழிச்சு தான் இவன் என்ன நெட் பொசிஷனுக்கு வர்றான் அப்படின்றத பார்க்கணும். ஸோ தற்சமயத்துக்கு இப்போ 275 ரூபாயிலிருந்து கீழே இறங்குன்னு வச்சுங்க, இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க வேறு வழி இல்லை, 190 ரூபாய்க்கு ஒரு ஆவரேஜ் பண்ணணும். அதுக்கும் கீழே வந்தான்னா 50 ரூபாயில் ஒரு ஆவரேஜ் பண்ணணும். இதுக்கே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிருன்னு வச்சுங்க. அடுத்த 1.5 வருஷத்தில் மறுபடியும் இந்த 70 ரூபா 50 ரூபாயிலிருந்து 300 ரூபா வந்துட்டான்னா அப்போ இது ஆல்மோஸ்ட் 5 டைம்ஸ் ப்ராஃபிட். இங்கே 190 ரூபாய்க்கு வாங்கினது ஆல்மோஸ்ட் 1 டைம்ஸ் ப்ராஃபிட். அப்போ போட்டிருக்கிற பணத்துக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துடும். இது வாங்கின விலை தான் வரும். ஸோ நெட் ரிசல்ட் அப்படின்றதான் பார்க்கணும். ஷாக்கிங்காக இருக்கும், ஆனால் அந்த கம்பெனி லாபகரமான கம்பெனியாக இருந்ததுன்னா நம்ம நெட் ரிசல்ட் அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்பொழுதே ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வந்தால் எப்பேற்பட்ட ஷேராக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு ட்ரெண்டிங் கிளி ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வெட்டுக்கிளி ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப வேகமாக ஏறி இறங்கக்கூடிய வெட்டுக்கிளி ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஜெயிச்சு வந்துடலாம். நண்பர்களே, இந்த சமயத்தில் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய ஷேர்ஸ் அப்பப்போ மேலே ஏறி வரக்கூடிய செய்தி இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் நம்ம மனசுக்குள்ள ப்ராபபிலிட்டி அப்படின்ற மாதிரி தெரியும். சரி, மேலேருந்து கீழே இறங்கியிருக்கான், அண்ணாந்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக விழுந்த இடத்துக்கு மறுபடியும் போவான் அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே தோணும். பட் இருந்தாலும் அது நடந்துச்சுன்னா தான், அந்த பாசிபிலிட்டி வந்துச்சுன்னா தான் அதில் லாபம். இன்றைக்கி கூட இந்த ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்ற ஷேர் மேலேருந்து பெரிய அளவில் கீழே இறங்கியிருக்கான். பட் இன்றைக்கி அது கொஞ்சம் பாசிட்டிவ் மூமெண்டமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம மனசில் என்ன தோணுன்னா, ஓகே ப்ராபபிலிட்டி இருக்கு மாட்டிருக்கு மேலே வர்றதுக்கு அப்படின்ட்டு. ஆனால் அது நடந்தால் மட்டும்தான் அது நம்மளுக்கு லாபம், அதுதான் ஃபைனல். மற்றபடி நம்ம மனசில் ப்ராபபிலிட்டி தோணி அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நண்பர்களே, 493 ரூபா இருக்கக்கூடிய ஒரு ஷேர் ஒரே 1 ரூபா தான் டிவிடெண்ட் தரான். இருந்தாலும் அந்த ஷேர் நியூஸை நான் எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, இந்த சந்து குட்டி அப்படின்னு நம்ம கூப்பிடும்போது இந்த சந்துமா அப்படின்ற பேர் மைண்டை ஒரு மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்தான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த 1 ரூபா டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய செய்தி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த சந்துமா யாராவது வச்சுருந்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு இன்றைக்கி ஏறி இருக்கிறதும் 1 ரூபா, கிடைக்கக்கூடிய டிவிடெண்டும் 1 ரூபா. நண்பர்களே, எப்படி பார்த்தாலும் இந்த திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு சைடெல்லாம் ஏதாவது ஒரு கேஸ் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வருது. இப்போ பாருங்க, இன்னைக்கு ஒரு நியூஸ் நான் ஒன்று படிக்கிறேன். கிட்டத்தட்ட 10 to 20 கோடி ஏமாத்திட்டு ஒரு குடும்பம் ஓடி இருக்கு. இருந்தாலும் போய் போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னு வைங்க. இருந்தாலும் அதில் எவ்வளவு பணம் பிடிச்சிட முடியும்? ஏமாத்தின அத்தனை பணத்தை பிடிக்க முடியுமா? என்னமோ 8 பவுன் தங்க நகை அப்படி இப்படின்னு தான் கிடைக்கிற மாதிரி இருக்கு நியூஸ். ஆனால் அவன் ஏமாத்திட்டு ஓடுறது கிட்டத்தட்ட 10 to 20 கோடி. நம்ம ஒரு பக்கம் போய் கோர்றோம், அங்கே திடீர்னு ஒரு 10 பேர் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு, அடாடா லாட்ரி டிக்கெட்டில் அருமையான பரிசு இன்னைக்கு விழுந்தது அப்படின்னு தொடர்ந்து ஒரு 10 நாள் சொல்கிறான்னு வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக 11ஆவது நாள் உங்களுக்கே ஒரு லாட்ரி சீட்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். அதே மாதிரி எவனோ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவன், நான் அவனுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துருந்தா மாதமான 10,000 வட்டி தரானேப்பா அப்படின்னா, அது நம்மளுக்கும் சரி நம்மளும் 1 லட்சத்துக்கு கொடுத்து பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி தோணும். அவனுக்கு என்ன சொல்லுவானுங்கன்னா, நான் 3 வருஷமாக தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கேன், நான் 2 வருஷமாக தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கேன், நான் போட்ட பணத்துக்கு மேலே எடுத்துட்டேன், அப்போ மேபி உனக்கும் வரலாம் அப்படின்ற மாதிரி என்னத்தையாவது உன்னை சொல்லி ஏமாற்றி விட்ருவானுங்க. கரெக்டாக நீங்கள் போய் இறங்கும்பொழுது உங்களுடைய கைராசிக்கு நீங்களும் முடிஞ்சு மேலே இருந்த எல்லாத்தையும் முடிச்சு விட்ற மாதிரி ஆகிடும். அதனால் கண்டிப்பாக எப்படிங்க வட்டி கொடுக்க முடியும்? அப்படின்னா அவனே சம்பாரிச்சிட்டு போக வேண்டியதானே. இப்போ 1 லட்ச ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அவனால் எப்படி இன்னொரு 1 லட்ச ரூபா புரட்டி சம்பாதிக்க முடியும்? அப்படியே அவன் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் உங்களை என்னைக்காவது ஒரு நாள் ஏமாற்றிட்டு மொத்தமாக கம்பெனிட்டு உண்டான வேலையாக தான் இருக்கும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.